ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்றைக்கி பசியும் ருசியுமில் அருமையான கார்லிக் ரைஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கும் முன்னாடி பசியும் ருசியுமை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. பூண்டு, பிரிஞ்சி இலை, பட்டை, நட்சத்திர சோம்பு, சில்லி பேஸ்ட், பட்டர், வேக வைத்த பாஸ்மதி ரைஸ், இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். பூண்டை இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு இந்த மாதிரி குட்டி பீஸ் பட்டர் சேர்த்துக்கலாம். அதில் பட்டர் மெல்ட் ஆனோன்னே நம்ம வச்சுருக்க பட்டை, நட்சத்திர சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கார்லிக் சேர்த்து இந்த பட்டரில் நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பூண்டு நல்லா ஃப்ரை ஆன பிறகு இந்த மாதிரி பபுளாக வரும். இந்த சமயத்தில் நம்ம வச்சுருக்க சில்லி பேஸ்ட்லேருந்து ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட 1/2 அன் ஹவர் ஊற வச்சு வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் இருக்குது. அதை இப்போ நான் சேர்க்க போகிறேன். 1 கப் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கணும். ரைஸ் நல்லா சூடானோன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கலர்ஃபுல்லான கார்லிக் ரைஸ் ரெடி. கார்லிக் ரைஸை இந்த லீஃப் பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த கார்லிக் ரைஸ் கூட ஃப்ரை பண்ணாத முந்திரி வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மாதிரி எல்லா சிப்ஸும் இதுக்கு சூப்பராக இருக்கும். எல்லா கிழங்கு ஃப்ரைஸும் ரொம்ப ரொம்ப சூட் ஆகும். ஸோ நீங்கள் என்ன சைட் டிஷ் வேணாலும் பண்ணி சாப்பிட்லாம். இதுக்கு இந்த மாதிரி கார்லிக் ரைஸ் ட்ரை பண்ணி சாப்பிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. இது பசியும் ருசியும், பார்த்து சமைங்க, பாராட்ட அல்லுங்க.